அதே தான் பண்ணியிருக்கேன். உங்களை சொல்லலை, எல்லாம் இப்போ நீங்களும் வந்து அட்லீஸ்ட் எல்லாரும் கூடி ஒரு இதை பண்ணுங்க. நாங்கள் அப்படி இல்லை, அழகழகாக புடவை கட்டணும், நிறைய பூ வைக்கணும், நிறைய இருக்கிற நகை கூட போடணும், அப்படியே ஊர்வலம் மட்டும் வந்துக்கிட்ட போகணும், அதுதான் தெரிஞ்சது. பட் இந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது நமக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு பெண்களுக்கு என்ன பிடிக்கும், நம்மளுடைய இந்த உணர்வுகள் எதனால, அவங்களுக்கு எது கிடைச்சதுனால, சுதந்திரம் கிடைச்சதுனால தான் நம்ம இந்த விழாவை கொண்டாடுறோம் இல்லையா? மகளிர் தின விழா. அந்த கஷ்டப்பட்ட அந்த பெண்களுக்கான நியாயம் கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது. அந்த சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் நாம வந்து இந்த மகளிர் தினம் கொண்டாடுறோம். சோ இப்ப பெண்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. பெண்களுக்கு மட்டும் இல்லை, நீங்களும் கூட சொல்லலாம். உங்க வீட்டுல பெண்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பிடிக்கும், என்ன பிடிக்கும், எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். அவங்கள ஓகே, அடுத்தது ஓகே, அடுத்து உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், எப்படி சொல்லுங்கப்பா, ஓப்பனா பேசுங்க. இது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி இல்ல, நம்ம வந்து இன்டராக்ஷன்ஸ். இப்போ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, நானுமே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த விஷயம் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ரொம்ப ஜாலியா கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் இதை தெரிஞ்ச பின்னாடி இந்த உணர்வு, இதை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு, அதுதான் நான் வந்து மெயினா உங்களுக்கு வேற எது சொல்றேனோ இல்லையோ, நம்ம எதுக்காக இந்த விழாவை கொண்டாடுறோம் அது தெரிஞ்சாலே நம்ம மனசுக்குள்ள நமக்கு வந்து அடுத்து நம்ம எப்படி, நம்ம பெண்கள் எவ்வளவு உயர்வாங்க, நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். புரியுதா? 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் காத்திருந்தாலும் சரி, நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அது ஒரு பலம், நமக்கு ஒரு சுயமரியாதை, நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு பலம், இதெல்லாம் கொடுக்கிறது இந்த நாள். அவங்க நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க வழி போட்டுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நடக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம், அந்த செடிகிடி எல்லாம் தள்ளி ஒரு வழியை ஒதுக்கி நேரம் நடக்கணும். அதுக்கு பின்னாடி போற நமக்கெல்லாம் வழி ரொம்ப ஈஸியாவே இருக்குது. அதனாலதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையே இல்லையா? சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. உண்மையே இல்லையே? இது நமக்கு அதோட அந்த வேல்யூ, நம்ம பெண்கள் நம்ம எவ்வளவு உயர்ந்தவர்கள், நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட நிறைய பெண்களுக்கு தெரியாது. நிறைய பெண்கள் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம வீட்லயே இருக்காங்க. என்ன எனக்கு பிடிக்கும், எங்க அக்கா கிட்டயோ இல்ல எங்க அத்தை கிட்டயோ போய் கேளுங்க, உனக்கு என்னமா பிடிக்கும் சொல்லுங்க, நீங்க ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுமா நான் கட்டிக்கிறேன், அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்ல கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு காலகட்டத்துல இருக்கணும். இப்ப கொஞ்சம் நம்ம மாறி இருக்கோம்.